அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. எல்லாரும் நான் என்ன பாவம் செஞ்சனோ, எனக்கு என்ன நான் செஞ்சுட்டு வந்தனோ, இந்த கர்மா என்னை ரொம்ப பாதிக்குது, இப்படி தான் சொல்லி புலம்புறாங்க. கர்மா கிடையாது, உங்களோட அறிவு பதிவு தான் உங்களை இயக்குது. அப்போ கர்மானா என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. கர்மாங்கிறது நீங்கள் செய்த செயலுக்கு அது கொடுக்கக்கூடிய விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. அப்போது கர்மா நீங்கள் செய்த செயலுக்கு கொடுக்கக்கூடிய விளைவு. அப்போ உங்களோட அறிவில் என்ன பதிவாக இருக்குதோ அதுதான் நீங்கள் செய்வீங்க. இதுதான் அறிவே மனம்னு நாங்கள் சொல்கிறோம். உங்கள் அறிவு பதிவை மறுசீரமைத்தால் நீங்கள் ஜெயிக்க முடியும். பழைய அறிவு பதிவிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அது பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உண்டாக்குது. இதுக்கு நம்ம வச்சுக்கிட்ட பெயர் தான் கர்மா. அப்போது நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கேற்ற பலன் நம்மளுக்கு கிடைக்கும், திரும்ப வரும். இதுதான் வாழ்க்கையின் அறிவு நிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நீங்கள் எந்த அறிவின் பதிவு நல்லதே செஞ்சுட்டு வர்றீங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டமே வந்துட்டுருக்குதுன்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, முன்னேறவே முடியல, இதெல்லாம் கர்மா தானே அப்படின்னு சொல்லுவீங்க. கர்மா இல்லை, உங்களோட அறிவையும் உங்களோட செயல்பாட்டையும் மாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன செயல்பாடு செய்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க, அந்த இடத்துக்கு ஒன்றுமே இருக்காது. அதுதான் சொல்கிறோம். அப்போ உங்களோட அறிவு பதிவை மறுசீரமைத்தால் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ கர்மாங்கிறது கிடையாது, அறிவு. செயல் ப்ளஸ் அதனுடைய விளைவு செயல் வினைன்னு சொல்கிறோம். இதுதான் அறிவு நிலை. அப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருவர் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அவருக்கு வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புங்கிறது கிடைக்கவே இல்லை. ஒருத்தர் கெட்டதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு வாழ்க்கையில் நல்லதே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இவங்களோட அறிவு பதிவை அவங்க மறுசீரமைக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அப்போ நம்மளோட அறிவு பதிவை நம்ம சீரமைக்கலைன்னா நம்ம தோற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு பெயர் வச்சுக்கிறது தான் கர்மா. அப்போ கர்மாவா அறிவா சிந்தியுங்க. நம்மளுடைய சிந்தனை, சொல், செயல் இதுதான் உங்களை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லும். இந்த மூன்றின் விளைவுகளாக உங்களுக்கு உருவாக்கக்கூடியது தான் வாழ்க்கையோட அனுபவமாக குறிக்கப்படுது. இதுதான் நீங்கள் அறிவின் பதிவாக செயல்படுறீங்க. உங்களுக்கு ஏன் சில விஷயங்கள் நடக்கலைன்னு திடீர்னு ஒரு சில விஷயங்கள் நடக்குது, ஒரு சில விஷயங்கள் நடக்கலை, அதாவது நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, நீங்கள் நினச்சதுக்கு அப்பால் மிக பிரம்மாண்டமாக நடந்துருச்சு, இதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்குதுல்ல, இதுதான் கர்மா அப்படின்னா நம்மளோட அறிவு பதிவில் எல்லாத்தையுமே தப்பாக சேகரித்து வச்சுருக்கிறோம். அப்போது உங்களுக்கு அறிவுக்கு அப்பால் நீங்கள் ஏதோ ஒரு அறிவை புதுப்பிச்சிருப்பீங்க, ஒரு செயல்பாடு புதுவிதமாக நடந்திருக்கும். அந்த சக்தி ஆற்றல் தான் உங்களுடைய அறிவு ஆற்றல் விரிவடைகிறப்ப உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குது. அப்போது இந்த அறிவு ஆற்றல் ஏன் உங்களை வளர்ச்சிக்கு எடுத்து சென்றுச்சுன்னா, நீங்கள் பழைய அறிவுலேருந்து புது அறிவுக்கு மாடிஃபை ஆகிட்டீங்க, அதனால் வளர்ச்சி கொடுக்குது. அப்போ இது ஒரு மிராக்கிள் கிடையாது. உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய செயல்பாட்டை ஏதோ ஒரு வகையில் புதுப்பிச்சிருக்கிறீங்க. இதுதான் ஆற்றல் சக்தி. அந்த அறிவு சக்தி தான் உங்களை வளர்த்துச்சு. இதுக்கு நம்ம தப்பாக பதிய வச்சுக்கிட்டது கர்மாங்கிற பெயர். அப்போ கர்மாவா அறிவா எது உங்களை இயக்குது? எப்படி நம்ம ஒரு மூட நம்பிக்கையில், ஒரு முடக்கும் நம்பிக்கையில் நம்மளோட அறிவு பதிவில் கர்மாங்கிற ஒரு வார்த்தை போட்டுக்கிட்டு நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது நம்மளுடைய அறிவு பதிவானது சிந்தனை, சொல், செயல் ஆகியவற்றோட விளைவும் செயல்பாடும் தான். அப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்தால் அது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு உதவி வரும். ஒரு மிராக்கிள் உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் என்றைக்கோ யாருக்கோ எத்தனையோ உதவிகள் செஞ்சுருப்பீங்க, அது உங்களுக்கு மனசுலையும் கூட இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு இக்கட்டான சூழல் வர்றப்ப உங்களை தேடி தானாக ஒருத்தர் நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. இதுதான் மிராக்கள். இந்த மிராக்கள் என்னென்னா உங்களோட அறிவு பதிவு. நீங்கள் எந்தவித பலனும் எதிர்பார்க்காம செஞ்சீங்க, உங்களுக்கு அதே மாதிரி எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த மிராக்களை போய் உங்களோட அறிவு பதிவை நீங்கள் ஒரு மூட நம்பிக்கையில், முடக்கும் நம்பிக்கையில் பெயர் சூட்டி கர்மான்னு சொல்லி வச்சுக்கிட்டது உங்களுடைய அறிவு பற்றாக்குறைன்னு கூட சொல்லலாம். அப்போ நம்ம ஒருத்தரை காயப்படுத்தினா அந்த காயம் நம்மளுக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அந்த கல் எங்கே ஆகாயத்தில் போய் உட்காந்துக்குமா, நிலவில் போய் உட்காந்துக்குமா, இல்லை சூரியனில் போய் உட்காந்துக்குமா? அந்த கல் நீங்கள் எந்த வேகத்தில் திருப்பி போட்டிங்களோ அதே வேகத்தில் திரும்பி ஒன்று உங்கள் மேலே விழுகும், இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே விழுகும். அதே மாதிரி தான் நீங்கள்
தூக்கி எறியப்பட்ட சொற்களும், மற்றவர்களை காயப்படுத்தினதும், மற்றவங்களை வேதனைப்படுத்தினதும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குற்ற உணர்வாக உங்கள் மனசில் அது பதிவாயிரும். அதே மாதிரி நிகழ்வு உங்களுக்கு நடக்கிறப்ப கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அன்னைக்கு இவங்க ஒரு சூழலில் இருந்தப்போ நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே, வேதனைப்படுத்திட்டோமேன்னு உங்களோட உணர்வு வேலை செய்யாது. இதுதான் அறிவின் பதிவுன்னு சொல்கிறோம். நம்ம எதை போட்டோமோ அது விளைஞ்சு வரும். இதுக்காக நான் யார்கிட்டையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையுமே வேதனைப்படுத்தக்கூடாது, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த சந்தோஷப்படுத்துகிறோமாங்கிறத விட, நீங்கள் எந்த செயல்பாட்டில் உங்கள் வளர்ச்சிக்கு வேலை செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதும் கெட்டதும் அனைத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம். உங்களுடைய அறிவு மட்டும்தான் காரணம். ஆனால் இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிகிட்ருக்குறோம், ஒரு சின்ன தவறு கூட நடந்தால் கூட இது அவங்கனால தான் வந்துச்சு, அவங்க அன்னைக்கு இப்படி பேசுனதுனால தான் வந்துச்சு, அன்றைக்கே ஒரு வார்த்தை இப்படி சொன்னாங்க அதனால தான் வந்துச்சுன்னு சொல்லி மற்றவர்களின் மீது பழி போட்டே நம்மளோட அறிவு பதிவு ஆரம்பத்திலிருந்து நடந்து வந்துருச்சு. இப்படி நான் கஷ்டப்படுத்திட்டேனே, இப்படியெல்லாம் வேதனைப்படுத்திட்டேனே, ஐயோ தெரிஞ்சே நான் இப்படியெல்லாம் தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்டை குற்ற உணர்வில் போய் சிக்க வச்சுக்காம, இதுக்கான வழிமுறைகளை, தீர்வு முறைகளை எடுத்துக்கொண்டு வளர்ச்சிக்கான வழிகளை தேடும் பொழுது நீங்களும் வளர முடியும், உங்களுடன் இருப்பவர்களையும் வளர்த்த முடியும். அதற்கு தான் எங்கள் நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்கின்றது. நாம் நினைக்கும் சிந்தனை, நாம் பேசும் வார்த்தை, நாம் சொல்லும் செயல் அனைத்தும் மூன்றும் ஒன்று சேர்ந்து உங்களோட நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் இது மூணையுமே வழிநடத்தி செல்லுது. அப்போ உங்களோட அறிவு பதிவை மறுசீரமைக்கணுமா, இல்லை அதே அறிவின் பதிவில் நீங்கள் செயல்படணுமா? உங்கள் வளர்ச்சிக்கு தடை கர்மாவா, அறிவா? சிந்தியுங்கள். உங்களோட வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் வழிகாட்டுதலை எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கொடுத்து கொண்டு வருகின்றோம். ஒரு தனி மனிதனுக்கு மன அழுத்தம் வருவதில்லை, வாழ்க்கை அழுத்தம் தான் வருகின்றது. வாழ்க்கை சூழலை சமாளிக்க முடியாத போதும், எதிர்கொள்ள முடியாத போதும் வரக்கூடிய சிக்கல் தான் வாழ்க்கை சிக்கலாக மாறுகின்றது. இதுதான் உருமாறி கர்மா என்று பல பெயர்களை வைத்துக் கொள்கின்றோம். அது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு அறிவு என்ற அறிவியல் சார்ந்த அறிவு நிலைக்கு சென்று உங்களை புதுப்பிக்க, உங்களை உயர்த்தி கொள்ள எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு உதவி புரிகின்றது. கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும்.